நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. மன்னர் பரம்பரையிலிருந்து யாருங்க வந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டில்? ஸ்டாலின் மன்னர் பரம்பரையா? ஸ்டாலினை போட்டு உள்ள போட்டு உதச்சாங்களா மன்னர் பரம்பரை? அதை நீங்க தாங்குவீங்களா? உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி ஒன்றும் இல்லை, தாராளமாக வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன்னா நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு நீங்க விவாத சட்டப்பேரவையில் தானே கொடுக்க போறீங்க. 38 கோடி கடன் வந்துருச்சு, கஜானாவை தொடச்சி வச்சுட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதை நிறுத்திடாதீங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஸ்டாலினுடைய காசனே. அப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்க திறனற்றவன் ஆயிடும். எடுத்த உடனே வந்தே மாதரத்தை போடுறாங்க. நாங்கள் ஒன்றும் வந்தே மாதரத்தை எதிர்க்கல, ஆனால் அழகாக கட்டமைக்கிறாங்க பாருங்க. இதுக்கப்புறம் வரும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பிராமணரை வந்துட்டு நீங்கள் அமைச்சராக்கி இருக்கிறீங்க. ஆன்டி பிராமணிசம் வந்து ஒரு அவுடேட்டட் ஐடியாலஜி. அது வெங்கட்ரமணன் நான் சொல்கிறேன், தாத்தா நாங்கள், எங்களுக்கு தெரியும் பிராமணிசம் என்னன்ட்டு. இந்த வெங்கட்ரமணன் ஜோசப் விஜய் ஏத்துக்கிறாருல்ல. இப்போ பிஎம்ஸ்டின்னு ஒரு திட்டம் வந்துருக்குது, உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறான் தமிழக அரசுக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. வாழ்த்து சொன்ன உடனேயே சில விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு. விஜய் எடுத்தெடுப்பிலேயே வந்து சில விமர்சனங்களையும் முன்வைக்கிறாரு. கடந்த ஆட்சியாளர்கள் 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம உள்ள போனதான் தெரியும் நிலைமை என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்றாரு. எடுத்த எடுப்பிலே இப்படி பேசாதீங்க, நீங்க நாங்க எவ்வளவு கோடி கடன் வச்சிருக்கிறோம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்க கொடுத்தீங்க. அதை நிறைவேற்றுவதற்கு வழிகளை பாருங்க. ஆட்சி திறன் வேணும் அதை பண்றதுக்கு. நாங்க கோவிடு, கொரோனா, வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளை கடந்து மக்கள் நலத்திட்டங்களை கொடுத்துருக்கோம். நாங்க ஒரு வரம்புக்குட்பட்டு தான் அந்த கடன் அளவையும் வச்சிருக்கிறோம். நீங்க ஆட்சி நடத்துங்க, இப்படி வந்து எடுத்துட்டு பழி போடுற அரசியல செய்ய வேண்டாம் அப்படின்னு வாழ்த்துக்களோடு தன்னுடைய விமர்சனங்களையும் பதிலடிகளையும் கொடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆமா, மிக முக்கியமானது. நான் அதைத்தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தேன். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று முதல் தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்ன்ற பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனேயே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, நீங்கள் சொல்கிறீங்கல்ல எது சாத்தியப்படுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு, அது சரியானது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தவங்க கடன் வச்சுட்டாங்க, கடனோடு தான் எங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, அப்படியே கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போகிறாங்க, இதெல்லாம் கதை. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியாதா? 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது, 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்ததுக்கும் மேலே தானே இப்போ முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலின் பொறுப்பேற்றிருந்தா அவர் என்ன சொல்லுவார்? இன்னைக்கு என்ன அவர் சொல்லியிருப்பாரு? 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு, வர மாசத்துலேருந்து 2000 ரூபாய் உங்களுக்கு, 8000 ரூபாய் டோக்கன் கடன்னு சொல்லியிருப்பார்ல. காலை உணவு 8வது வரைக்கும் இதெல்லாம் அறிவிச்சிருப்பார்ல. ஆனால் உங்களால் அதை அறிவிக்க முடியல. அப்போ திறன் அங்கே தான் இருக்குது அப்படின்றதாவது இல்லை, வெளிப்படையாக தெரியுது இல்லை. நீங்கள் வந்தீங்க, இன்னும் அசஸ் பண்ணலை, என்ன அப்படின்றது தெரியல. கடன் அப்படின்றது வரம்புக்கு உட்பட்டது தான் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஒட்டுமொத்த பட்ஜெட்டு, அவங்க இருக்கக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையினுடைய அளவு, அது நிதி பற்றாக்குறையின் அளவு ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்றதை பொறுத்து தான் அந்த கடன் வாங்கக்கூடிய லிமிட் இருக்குது. இன்னமும் கடன் வாங்கலாம், இன்னமும் கடன் வாங்கலாம். கடன் வாங்குறதுனால, கடன் வாங்கக்கூடிய அந்த வரம்பு இருக்கிறதுனால தான் தமிழக அரசு கடன் வாங்குச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு, இந்திய மைய வங்கி வந்துட்டு அதை அனுமதிக்க மாட்டான். விஜய் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு அரசு, இதுதான் அரசு இயல். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. முடியாததை ஒன்றும் ஸ்டாலின் செஞ்சுட்டுலாம் போல ஆள் இல்லை. அவரே சொன்ன மாதிரி முதல்ல சென்னையில் வந்துட்டு இந்த மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள், அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நடந்த வெள்ளப்பெருக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு. அவ்வளோத்துக்கும் வந்துட்டு கூடுதலான செலவு எத்தனாயிரம் கோடி, 10 பைசா வரல ஒன்றிய அரசு கிட்ட இருந்துட்டு. அவங்க சும்மா 200 கோடி நாங்கள் வந்துட்டு அந்த நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதோட சரி, எல்லாமே வந்துட்டு பட்ஜெட்ல தான் இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வேறொரு திட்டத்துக்கு செலவு பண்ண வேண்டிய தொகை தான் இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனவே வந்துட்ட உடனே வந்துட்டு 10,000 கோடி இவங்க கடன் வச்சுட்டு போனாங்க, என்ன செய்ய முடியும்னு தெரியல, வந்த உடனே நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன்றீங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை, தாராளமாக வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன்னா நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு நீங்க விவாத சட்டப்பேரவையில் தானே கொடுக்க போறீங்க. எதிரிலேயே வந்துட்டு இருக்கிறாரு தங்கம் தென்னரசு, முன்னாள் நிதி அமைச்சர் எதிரிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அமைச்சர்களில் பாதி பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க.
எல்லாரும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கும் நான் தயாரா இருக்கேங்க. நீங்க வழி நடத்துறதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு கேட்டீங்கன்னா தாராளமாக தருவாங்க. ஆனா நீங்க குற்றச்சாட்டு பண்ணி அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் அவங்க தக்க பதிலடி தருவாங்க. அது இந்த சட்டப்பேரவை வந்துட்டு நிரூபிக்கும். அதனால சும்மா அப்படியே நீங்க ஏற்கனவே இங்க பேசிட்டு போனீங்களா கூட்டத்துல, அந்த மாதிரி இங்கேயும் பேசிட்டு போக முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னொருத்த சொல்றாரு, 3 இதை கையெழுத்து போட்டாரு. ஒன்று வந்துட்டு இந்த 500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ட்டு. இது வந்துட்டு ரொம்ப அழகா ஒரு சீலிங் ஒன்று வச்சுட்டீங்க. 2 மாத பை மந்த்லி பில்லுக்கு 500 யூனிட், 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா கிடையாது. 500 யூனிட்டுக்கு உட்பட்டு பயன்படுத்துறவங்களுக்கு தான் அது. இது யாருக்கு பயன்படும்? குடிசை வாசிங்க, ஓரளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அதான் வீட்டில் ஃப்ரிட்ஜு, ஏசி அதெல்லாம் இந்த காமன் இன்னைக்கு. அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறவங்களுடைய பை மந்த்லி பில்லெல்லாம் எல்லாமே எகிரிக்கிட்டு போகும். தெரியுதுங்களா? 500 யூனிட்டை தாண்டும். ரொம்ப அழகாக 500 யூனிட் தாண்டினா அவங்களுக்கு கிடையாது. இல்ல வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில வீடுகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, இலவச மின்சாரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, 500 யூனிட் என்ன சீலிங் ஏன் வச்சுக்கிறீங்க? யார் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திட்டு போட்டோம். முதல்ல 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரும் கொடுக்க வேண்டாம். ஆனா அதுக்கு 500 ஏன் சீலிங்கா வைக்கிறீங்க? ஒரு 1000மோ அந்த மாதிரி வைங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல் தெரியும்ல. ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டாங்க இவங்க. லேப்டாப் இருக்குது, இதோ இருக்குது, செல்போனை சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளவு இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதெல்லாம் போனோன்னா எடுத்த உடனே 200 யூனிட் சொல்லிட்டு அது அப்படியே ஒரு 500 யூனிட் சீலிங் ஒன்று போட்டுட்டு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துறீங்க. இது ஒன்று. அடுத்தபடி என்னன்னா சிங்கப்பெண்ணே, அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பில் நாங்கள் முதன்மையாக இருப்போம் அப்படின்னு ஒரு சிங்கப்பெண்ணேன்ற ஒரு போலீஸ் அமைப்பு கொண்டு வர போறோன்னு. சிங்கப்பெண்ணேன்ற போலீஸ் அமைப்புக்கு நீங்கள் கொண்டு வரீங்களே, அது எப்படி செயல்படும்? சட்டசபைக்கு நீங்கள் வாங்க, ஆனால் அது சொல்லுங்க, அந்த அமைப்பு எப்படி செயல்படும்னு சொல்லுங்க. ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக்குனீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு, அங்கே வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒன்று நடந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு நடந்துச்சு. இதையெல்லாம் நீங்கள் பெருசாக்குறீங்க இல்லையா? இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும் போது இந்த சிங்கப்பெண்ணை அமைப்பு எப்படி போய் தடுக்குன்றது சொல்லுங்க. அதை வந்துட்டு நீங்கள் சட்டப்பேரவையில் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சட்டப்பேரவை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கல, ஆனால் நான் விளக்கம் கேட்குறேன். திரு விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, நான் விளக்கம் கேட்குறேன். எப்படி இதை செய்ய போறீங்க? உங்களோட தான் போலீஸ், இப்போ நீங்கள் தான் போலீஸ் துறை. விஜய் அவர்கள் தான் உள்துறை வச்சிருக்கிறாரு. ஸோ போலீஸ் துறை உங்களுக்கு தான் வருது. அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போதைப் பொருள் ஒழிப்பு மாவட்ட அளவிலான அமைப்பு. மாவட்ட அளவிலான அமைப்பு ஏற்கனவே இருக்குங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சி நான் பலமுறை பேசியிருக்கிறேன். உங்கள் கூட இருந்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றது இப்போ இதுலையும் தெரியுது. நோடல் ஏஜென்சி யாரு? நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, என்சிபி. என்சிபி எப்படியாப்பட்ட அமைப்பை ஏற்படுத்திருக்குன்றதை பாருங்க. அது மாநில காவல்துறையோடு இணைந்துதான் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தடுப்பில் ஈடுபடுகிறது. அதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்குமானதும் இருக்குது, ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒன்றும் வேணாம். போன 5 ஆண்டு காலத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா அமைப்பு, அப்ப ஏன் போதைப் பொருள் தடுக்கல அப்படின்ட்டு. தடுத்தாங்களா இல்லையா என்னன்றத இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லையா, உங்களுடைய அமைச்சகத்துக்கு உட்பட்ட காவல்துறை கிட்ட கேட்டுக்குங்க அந்த டீட்டெயில. தடுத்தீங்களா? ஏன் இவ்வளவு போதைப் பொருள் படங்குச்சு? இல்லை எதனால நீங்க வந்து தடுக்கல அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டுக்கங்க. நீங்க அவங்க சொல்லுவாங்க, நாங்க தடுத்தோமா இல்லையான்றதை அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான குற்றத்தடுப்பு அப்படின்ற ஒரு விடயத்துல, பெண்களுக்கான குற்றத்துல இந்த மாதிரி சைட் அடிச்சா, இந்த மாதிரி பின்தொடர்ந்தா, இதுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்த தண்டனையை ஸ்டாலின் அரசு அதிகப்படுத்தி சட்டத்தை போட்டிருக்குது. அது நீங்க உங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நீங்க காவல்துறையை கேளுங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு தண்டனைகள் எல்லாம் அதிகப்படுத்தினதா இந்த அரசு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்ட்டு உங்களுடைய காவல்துறையினுடைய அதிகாரியை கேட்டுங்க. அவங்க உங்களுக்கு சரி சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே ஸ்டாலினுடைய அரசை எங்களை போன்றவர்களையே ஆதரிச்சோம் அப்படின்னோம்னா, அது எல்லா இடத்துலையுமே எதை செய்யணுமோ அதை செய்தது. அதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். புரியுதுங்களா? நான் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்றாரு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் சொல்றாரு. அவரு அப்படிதான் சொல்லுவாரு. அவர் இன்னைக்கு அவையில் இல்லைனாலும் கூட ஸ்டாலினுடைய சாதனை அவையிலும் பேசும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் உங்களை வந்துட்டு நீங்க மெதுவாக காலம் எடுத்துங்க, டைமிங் எடுத்துங்க. ஆனா குற்றச்சாட்டை வீசி மட்டும் தொடங்காதீங்க. மறுபடியும் நீங்க வெளியில பிளாட்ஃபார்ம்ல நிக்கல. இப்ப நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிக்க போறீங்க. நாளையில இருந்து நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை நிக்க போறீங்க. அதனால
குற்றச்சாட்டு வீசுறதுக்கு முன்னாடி ஒத்துழைப்பு வர்ற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்றத கேளுங்க. அங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் உதவுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்றது தெரியும். அதனால அது தாராளமா அவங்க பண்ணுவாங்க. அதனால நீங்க எடுத்த உடனே இதை செய்யுங்களேன். அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பில் முந்தைய அரசு என்ன செஞ்சது அப்படின்றத காவல்துறையிட்ட மட்டும் கேளுங்க. கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நிதிக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்கல்ல, கொடுங்க. எதிர இருக்கக்கூடிய தங்க தினரசு உட்காந்துட்டு இருப்பாரு, திருச்சூர் எம்எல்ஏ. என்ன ஐயா நீங்க செஞ்சீங்க, இந்த அளவுக்கு ஆயிருக்க, இதுக்கு மேல எப்படி நான் செய்யறது அப்படின்னு கேளுங்க. தங்கம் தென்னரசு உங்களுக்கு வழிகாட்டுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிதி அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு, இன்னொருத்தர் மதுரை மத்திய தொகுதியில் தோத்து போயிட்டாரு, பிடிஆர் பாண்டியவேல்ராஜன். அவரு இருந்திருந்தாருன்னா நான் அவையில இன்னும் கோலாகலமா இருந்திருக்கும். உங்களுக்கு வழிகாட்டுதல் தான். அவங்க எல்லாம் ஒன்றும் இந்த ப்ரோ பீட்டிங் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. விஜய், நீங்க செய்யற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால எதிரில் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு உங்களுக்கு வழிகாட்டுவார். எவ்வளவு நிதி தடுக்கப்பட்டது, எவ்வளவு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது, எவ்வளவு தூரம் இந்த நெருக்கடியில செயல்பட்டோம், எல்லாத்தையுமே நீங்க அவரையே பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்களை யார் நிதி அமைச்சர் இன்னும் சொல்லல, போடவே இல்லை இன்னும். நிதி அமைச்சர் யாருன்னு சொல்லல. இவங்கள தான் அமைச்சர் சகாக்கள்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறீங்க. ஸ்போர்ட்ஸ், ஆயத்தேர்வை அதுக்கெல்லாம் வச்சுட்டீங்க. நிதியமைச்சர் யாருன்னு போடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இவர்கிட்ட கேளுங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்த்து குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்ட உடனே அவங்க பேசுவாங்க. நாளைக்கு எல்லாரும் பதவி ஏற்பாங்க. நாளன்னைக்கு சபாநாயகர் தேர்தல் அதெல்லாம் முடியும். புதன்கிழமை அன்னைக்கு நீங்க நம்பிக்கை தீர்மானம் எடுத்துக்கிறீங்க, முடிச்சிருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் கேள்வியா, தங்கம் தென்னரசு அவர்களே, உங்களை நோக்கி நான் கேள்வி எழுப்புகிறேன். முன்னாள் நிதி அமைச்சரான நீங்கள் எப்படி இந்த அளவிற்கு கடனை வைத்துவிட்டு எப்படி நீங்கள் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 2000 ரூபாயை அறிவிச்சிங்க? எப்படி 5வது வரை இருந்த உணவு திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை 8வது வரைக்கும் நீங்க பண்ணீங்க? எப்படி பெண்களுக்கு 8000 ரூபாய்க்கு டோக்கனுக்கு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு கேளுங்க. டான்னு பதில் சொல்லுவாரு. அதே நீங்க அடாப்ட் பண்ணீங்க. மக்கள் ஓட்டு போட்டது அப்படின்றது ஸ்டாலின் அரசை வந்துட்டு சரியா செயல்படலன்றதுக்காக இல்லை விஜய் அவர்களே. ஒண்ணு சூழ்ச்சி, தெரியுதுங்களா? அதை நாங்க பொறுப்பு, நாங்க அதை வெளிப்படுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட திமுக வரலாம், நாளைக்கு நீங்க கூட பாதிக்கப்படலாம், அது வேற. 2வது விஷயம், உங்க மேல இருந்த ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இவங்க மேல உங்க மேல வச்ச பற்று, இதுதான் ஜெயிச்சிருக்க ஒழிய ஸ்டாலின் அரசு சரியா செயல்படல அப்படின்றதால உங்களுக்கு போட்டு விடல. அது போல புரிஞ்சுக்கங்க. இதுல அவரு அந்த எடுப்புல அந்த உரையிலேயே ஒண்ணு சொல்றாரு, நான் வந்து மன்னர் பரம்பரை கிடையாது, நானும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரினுடைய மகனாகத்தான் நான் வந்தேன். நானும் எனக்கும் பசியினுடைய வழி தெரியும், ஏழ்மையினுடைய வழி தெரியும், இதெல்லாம் பார்த்துதான் நானும் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஆனா உங்கள ஒருவன் தான், உங்க வீட்டு பையன் தான் நானு. மன்னர் பரம்பரையிலிருந்து யாருங்க வந்திருக்கிறது இங்க தமிழ்நாட்டுல? பெருந்தலைவர் காமராசரா? அவருடைய அரசியல் சகாக்களா? பேரறிஞர் அண்ணாவா? அவருடைய அரசியல் சகாக்களா? முத்தமிழறிஞர் கலைஞரா? அவருடைய அரசியல் சகாக்கள்ல யார் மன்னர் பரம்பரை? இல்ல ஸ்டாலின் மன்னர் பரம்பரையா? ஸ்டாலினை உள்ள போட்டு உதைச்சாங்களா மன்னர் பரம்பரை? அதை நீங்க தாங்குவீங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் மன்னர் பரம்பரை கிடையாது. ஆனா அவர் தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டி. சும்மா அந்த ஆதவர்ஜனா உங்க அமைச்சரவையில் இருக்காரு, அவரு பேசுன மாதிரிலாம் பேசாதீங்க, புரியுதுங்களா? ஆதவர்ஜனாலாம் எதை வேணாலும் பேசலாம். இப்ப இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. இப்படி விமர்சனங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் எனக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க, எனக்கு ஒரு டைம் கொடுங்க. கால அவகாசம் எடுத்துக்கங்க, அதை பத்தி எல்லாம் ஒரு கவலையும் இல்லை. கால அவகாசம் எடுத்துக்கிறதுனா திமுக என்ன கோச்சிக்க போதா, இல்ல மக்கள் தான் கோச்சிக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, சும்மா மாற்றங்கட்டன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதே மாதிரி இங்க சூழ்ச்சிட்டாங்க. அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சா நாங்க பேசுவோம். அதான் எங்களுடைய பெரிய மூவ்மெண்ட். அடுத்தபடியா இவிஎம் மூவ்மெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தபடியா. இவிஎம்க்கு எதிரானது. உங்ககிட்டயே நான் புத்தகம் கொடுத்துருக்கிறேன், அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மன்னர் பரம்பரை, மக்கள் பரம்பரை அப்படிலாம் பேசாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு முன்னால் நீதி கட்சியும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை எனில் விஜய் அவர்களே நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டீங்க. நான் எம்ஏ சோசியாலஜி, புரியுதுங்களா? ஓரளவுக்கு மெத்த படிச்சவன்னு சொல்றாங்களே அந்த கேடர் நான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இங்க நடந்த அந்த சோஷியல் மூவ்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. சும்மா பெரியார் பொம்மையை வச்சுக்கிட்டு நீங்க மாலை போட்டுக்கிட்டு பூவை தூக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல எல்லாம் அடிச்சு படிச்சு வாங்கினவன் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா திகாக்காரன், திமுக காரன், மாணவன். அந்த மாணவர்கள் இன்னைக்கு ஓட்டு போட்ட மாணவன், உனக்கும் ஓட்டு போட்டாங்களே, மாணவர்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்னன்னு தெரியாது, உங்களுக்கே தெரியாது.
அந்த மாணவர்கள் வேற. அந்த மாணவர்களும் திமுக சார்பாக வரும்போது உள்ள வந்து உட்காருவாங்க. அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. இப்போ ஸ்டாலின் ஒருவேளை ஜெயிச்சிருந்தாருன்னா அவருக்கு தெரியும். சொல்லிச்சிட்டீங்க, சொல்லிட்டாங்க, ஒன்றும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. புரியுதுன்னா, ஸ்டாலின் இதுக்கெல்லாம் வந்துட்டு அசர் ஆள்லாம் கிடையாது. ஸ்டாலின் ஸ்டீல் தான், அது என்னைக்கும் ஸ்டீல் தான். அதனால ஒன்றும் கவலை இல்லை. அது மெதுவாக வெளில இருக்கும், வெளில இருந்து அரசியல் பண்ணும். ஸ்டாலினுக்கு அவை தேவையில்லை, அதை அவர் பண்ணிடுவார், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன், நீங்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டுருங்க. ஏதோ திமுகவை ஹிட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. வரலாறு தெரியாத காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். விஜய் என்ன சொன்னாலும் அங்க மக்கள் ஆரவாரமா கொண்டாடுறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட எடுபடுது இல்லையா? ஒரு ரசிக மனநிலை தானுங்க. ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க சினிமாவில் பார்க்கும்போது என்ன சொன்னா, சினிமாவில் இப்படி இப்படின்ட்டு 40 பேர் ஒரு அடிச்சு போது ஏற்றுக்கிட்டாங்க, அதனால ரோட்டில் விஜய் அடிச்சு காட்டுங்கன்னு சொல்ல போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமா சினிமா. அதே மனநிலையில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஓட்டும் போடுறான். 18 வயசுக்கு மேலே ஓட்டு இருந்தால் அதில் ஓட்டு போடுறான். அதை ஒன்றும் நீங்கள் அவர் ஏற்றுக்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னு டவுன் த லைன் பொதுமக்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் ஏற்றுக்கணுமே. அப்போ தெரியும் என்ன விஷயம்ட்டு. இப்போ இது மேடையில் இருக்கிறவங்க இவ்வளோ சிரிக்கிறாங்க, அப்படியே உங்களை பார்க்க வந்தவங்கலாம் அப்படியே ஏற்றுக்கிறாங்க, அதெல்லாம் வேற கதை. அதான் நம்மளுடைய வெற்றி தோல்வி வந்துட்டு தூக்கி தூர வைங்க, அதை அப்புறம் பார்த்துக்கிறோம். அதில் முடிவுக்கு வர வேண்டிய விஷயங்கள் என்ன யாராலும் இருக்குது, அது வேற கதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வாக்களித்தவனுக்கு வரலாறு தெரியாதுன்றேன், உங்கள் உட்பட. வரலாறு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அது குடிசைவாசியாக இருக்கட்டும், பங்களாவாசியாக இருக்கட்டும், எவனும் ஓட்டு போட்டிருக்க மாட்டான். என்ன டிஎம்கே ஏடிஎம்கே என்னன்னா ஆஃப் ஷூட் ஆஃப் திராவிடர் இயக்கங்கள். நீங்கள் கிடையாது, அது நீங்கள் ஆஃப் ஷூட்லாம் கிடையாது, அந்த அதனுடைய தொடர்ச்சியெல்லாம் கிடையாது. அதனால தான் தைரியமாக உங்களதில் வந்துட்டு எடுத்த உடனே வந்தே மாதரத்தை போடுறாங்க. நாங்கள் ஒன்றும் வந்தே மாதரத்தை எதிர்க்கல, ஆனால் அழகாக கட்டமைக்கிறாங்க பாருங்கள். இதுக்கப்புறம் வரும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பிராமணரை வந்துட்டு நீங்கள் அமைச்சராக்கி இருக்கிறீங்க, தெரியுதுங்களா? அவர் என்ன செய்வார் அப்படின்றதெல்லாம் பாருங்க. கல்வித்துறை அமைச்சர். இப்போ பிஎம் ஸ்ரீன்னு ஒரு திட்டம் வந்துருக்குது, உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறான் தமிழக அரசுக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க. அதோடைய மும்மொழி கொள்கையை திரிக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை நாங்கள் பார்க்க போறோம். ஆனால் வந்தே மாதத்தை ராகுல் காந்தியுமே எதிர்த்திருக்காரதாக நான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஆமாம், ராகுல் காந்தி பொதுவாக வந்துட்டு பாடத்தேர்வையெல்லாம் அவசியம் இல்லை. தொடக்கத்தில் வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய அந்த பாடல், அடுத்தபடியாக முடிக்கும் போது வந்துட்டு இப்போ முன்னாடியெல்லாம் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் போயிட்டு உட்காரும் போது எடுத்த உடனே ஜனகன மன்னெல்லாம் போட மாட்டான். சினிமா முடிச்சுட்டு வணக்கம்னு போட்ட உடனே அது வாழ்த்து அது போடுவான். அதில் பல பேர் நிற்க மாட்டேங்கிறாங்க, எழுந்து போயிடுறாங்கன்றதுனால அது நிறுத்தப்பட்டது. சினிமாலேயே எங்கே போடப்பட்டது வந்து இது நாட்டுப்பண்ணு அப்படின்றது ஜனகணமன கடைசியில் தான் போடப்பட்டது. நீராறும் கடல் உடுத்த எடுத்த உடனே போடுவாங்க. இது நீராது கடல் உடுத்த 3வது தள்ளப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்படி நான் சொல்ல வரல, இதெல்லாம் உங்களை தாண்டி நடக்கிறது. நீங்கள் தான் சிஇஓ மாதிரி வந்து உட்காடுறீங்களே, அது வேற விஷயம். அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இதுக்கு மேலே ஓட் போடுறது ஒரு புதுமை தானே. இதெல்லாம் அவசியம் இல்லை. ட்ரெடிஷன்றது ஒன்று இருக்குல்ல, ட்ரெடிஷன் இருக்குது இல்லை. நீங்கள் ஒரு திருமணத்துக்கு ட்ரெடிஷனில் போகிறீங்கல்ல, அங்கே நீங்கள் கோட்டு சூட்டில் போட்டு போயிடலாம். எப்படி போனீங்க நீங்கள்? பட்டு வெட்டி பட்டு சட்டையோட அங்கே போனீங்கல்ல. ஏன் இங்கே தானே ட்ரெடிஷன் இருக்குது, எனக்கு சிந்திச்சிருக்கலாம்ல. பரவாயில்ல, நான் இதெல்லாம் ஒரு குறையெல்லாம் சொல்றேன். விஜய் இதுக்கு மேலே என்னவா இருந்தாலும் அவர் சொல்றாருல்ல, எல்லாருமே என் மக்கள் அப்படின்ற மாதிரி. விஜயும் நம்ம விஜய் தான், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நானும் கோச்சிக்கல, சொல்ல வரேன். ஆட்சி பொறுப்பேற்ற 2020 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு, எனக்கு வாக்கு செலுத்தாத மக்களையும் நமக்கு ஏன் வாக்கு செலுத்தாம போயிட்டாங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு என்னுடைய ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? இப்ப அதே போல அவரும் சொல்றாரு, 8 கோடி மக்கள் நம்ம மக்கள் தானே. இல்ல, அந்த ஆட்டிடியூட நான் ரொம்ப விரும்புறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்படி விஜய் சொன்னது யாரா இருந்தாலும் சரி, எப்போ எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அது இது தூட்டுறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. இதுக்கு மேலே எல்லாரும் நீங்கள் எல்லாருமே என் மக்கள் தான் அப்படின்ட்டு அதை நான் விரும்புகிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம். அது அந்த மனநிலை விஜய்க்கு இருக்கும் அப்படின்றதையும் நான் உணர்றேன். அப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தாச்சா நல்லது. அதனால அதெல்லாம் பற்றி நான் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் திரும்பி அந்த வழிகள் என்னுடைய வழிகளை உங்கள் வழிகளாக எடுத்துக்கிட்டு, என்னுடைய வேதனைகளை உங்கள் வேதனைகளாக எடுத்துக்கிட்டு, என்னுடைய கஷ்டங்களை உங்கள் கஷ்டங்களாக எடுத்துக்கிட்டு, என் பின்னாடி நின்று அத்தனை பேருக்கும் நன்றின்னு சொல்றாரு இல்லையா? என்ன வழிகள், என்ன வேதனை, என்ன கஷ்டப்படல, அதெல்லாம் வேணாம். அது அவருடைய ஃபீலிங்கு, அவருடைய இது, அதெல்லாம் விட்டுருக்கேன், நான் விட்டுறேன்றேன். என்னத்தை வேதனை அனுபவிச்சாரு, வலியை அனுபவிச்சாரு அப்படின்றது யாருக்கு தெரியும், அது வேற விஷயம். புரியுதுங்களா? அதெல்லாம் போனோம் அப்படின்னோம்னா விஜய்க்கு ஒரு ஒப்பீடு வைக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒப்பீட்டில் என்ன நடந்ததுன்னு அதெல்லாம் தேவையில்லை. விஜய் சொல்றாரு, பேசுறாரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு முதலமைச்சரா அவருடைய கணக்கு வந்துட்டு இன்று முதல் தொடங்குது. நாளைக்கு என்ன, நாளன்னைக்கு என்ன, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நான் பார்க்க நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பற்றி இல்லை. மற்றதெல்லாம் அவர் அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நான் ரொம்ப பதில் சொல்ல விடுறேன்.
நான் ஏன் ஸ்டாலின் அரசுன்னு சொல்ல வரேன்னா, அந்த அரசு இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி செயல்பட்டது. ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டதாக காட்டப்படுகிறது. அந்த இடத்துல நான் பேசுறேன். ஆனா இன்னும் 1000 ரூபாய் போய் சேரணும், 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து நிறுத்தக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய ஆட்சி வந்து மகளிர் உரிமை தொகை நடைமுறைப்படுத்தணும், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் திட்டத்துல இருந்து எல்லா திட்டங்களுமே வந்து நடைமுறை, அந்த திட்டங்களும் தொய்வின்றி போகணும், காலை உணவு திட்டம் தொய்வின்றி நடக்கணும், இதெல்லாம் வந்து ஆமா, அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். அந்த 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு, கஜானாவை தொடச்சி வச்சுட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதை நிறுத்திடாதீங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஸ்டாலினுடைய காசனே. புரியுதுங்களா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க திறனற்றவன் ஆயிடும். நான் அதான் சொல்ல வரேன். திறனற்றவன் அடுத்த நாளே தூட்டுறது. 5ஆம் தேதி வருது, வந்துட்ட உடனே அது 14ஆம் தேதி கூட்டினீங்கன்னா அது வந்துட்டு எவ்வளவு போடணுன்றதை போட்டு போயிடலாம். இன்னைக்கு வந்து ஏற்கனவே பட்ஜெட் போட்டு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிறோம். இடைக்கால பட்ஜெட் போட்டு இப்போ அதில் நிலுவையில் தானே இருக்கு. இடைக்கால பட்ஜெட் இஸ் இன் ஃபோர்ஸ். நீங்க அடுத்த பட்ஜெட்டை நீங்க போட்ட வரைக்கும் அது ஃபோர்ஸ்ல இருக்கு. ஸோ அதன்படி நீங்க தாராளமாக கொடுக்கலாம். அங்கே அலோகேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்க பருத்தரக்கூடாது. தட் இஸ் அ ப்ராப்ளம். அதுதான் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய இடம். இதுல இந்த அடிப்படை வசதிகளை ரொம்ப கவனம் செலுத்த போறேன். ரோடு வசதியிலிருந்து, குடிநீர் வசதியிலிருந்து, மின்சாரத்துல இருந்து, மக்களினுடைய அடிப்படை தேவைகளை, அதுதான் என்னுடைய முதல் கான்சன்ட்ரேஷனா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாருல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, வரட்டும், செய்யட்டும், தாராளமாக செய்யட்டும். அப்படிதானே செய்யணும். எல்லாத்தையும் அப்படி செய்யணும்ல, செய்யட்டும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, தாராளமாக செய்யட்டும். நீங்க விமர்சனத்துங்களை முன் வச்சீங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு உயர் சாதி வகுப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து கேபினெட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்றது. ஆமா, அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பேட்டி. அந்த பேட்டியில வந்து ஆன்டி பிராமணிசம் வந்து ஒரு அவுடேட்டட் ஐடியாலஜி அது அப்படின்னு நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நிஜமாலுமே இங்க வந்து பிராமண துவேஷம் வேற, ஆனா பிராமணிய எதிர்ப்பு வேற. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அவருடைய பேட்டியும்? அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோம்னா, அந்த அப்படியே திமுகவை தோத்து போச்சு அப்படின்னோம்னா ஆன்டி பிராமணிசம் தோத்துரும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது வெங்கட்ரமணனுக்கு நான் சொல்றேன், தாத்தா நாங்க, எங்களுக்கு தெரியும் பிராமணிசம் என்னன்ட்டு. புரியுதுங்களா? இந்த நாட்டுக்கான முதன்மை எதிரி அப்படின்னு தந்தை பெரியார் காட்டினது பிராமணிசம் தான். பார்ப்பனியம், சாதி ஆதிக்கம், அதுதான். நான் பார்ப்பான் பணக்காரனா இருக்கிறத பத்தி கவலைப்படல. பார்ப்பான் சமூக முதலாளி நான் சொல்றேன் பத்தி நான் அதுதான் எதிர்க்கிறேன் அப்படின்னாரு. எப்படி இருக்காரு பாருங்க ஐயா, தெளிவா. ஏன்னா நீங்க சமூக முதலாளியா இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆக்க போறீங்க. இப்ப கூட திமுக எதிராக ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டான்? நீங்க ஏன் ஜெயிச்சிங்க தெரியுமா? அந்த மயிலாப்பூர் பாப்பா உங்களுக்கு ஓட்டு போட்டான். ஏன் போட்டான்? திமுகவை தோற்கடிக்கணும் உனக்கு ஓட்டு போட்டான். உனக்கு ஓட்டு போடல, திமுகவை தோற்கடிக்காதான் உனக்கு ஓட்டு போட்டான். நீ இந்த இடத்துல வேற ஒருத்தான், இந்த இடத்துலயும் புஷியானத்துல ஓட்டு, டி நகர்ல புஷியானம் ஜெயிச்சிருக்காருல, ஏன் பாப்பா ஓட்டு போட்டான்? திமுகவை தோற்கடிக்கணும் ஓட்டு போட்டான். ஸோ மயிலாப்பூர், மாம்பழம், குரோப்பேட்டை, தாம்பரம், கும்பகோணம் வரைக்கும் அவங்க அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு எதிராக தான். ஊடகத்துல பேசுறாங்களே, கவனிக்கல நீங்க? உங்களுக்காக பேசுறாங்களே, நூலாராய்ச்சி பண்ணுங்க, அப்ப தெரியும் பிராமணர்கள் எங்க இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க திமுகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க புள்ள ஒன்றும் காத்தால சாப்பாடு சாப்பிட போறது இல்லை. புரியுதுங்களா? அது சாப்பிட்ற மக்கள் வேற. இது வர்க்க பிரச்சனையே வந்துடும் உள்ள பேசணும்னா. நான் அதனால நீங்க சொல்லாதீங்க, ஒருபோதும் ஒழியாது. நான் திமுக நான் காஷன் பண்றேன். ஆன்டி பிராமணிசம் அதை எடுத்துட்டேன்னா திராவிட இயக்கத்தினுடைய முதுகெலும்பு அவுட்டு. இந்த நாட்டை இன்ன வரைக்கும் சுரண்டி திங்கிறதும் சுழிச்சு. எப்படி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆக்ட் யாருக்காக பாஸ் பண்ணப்பட்டது? மோடி அரசுல 2019. நீங்க என்ன வீக்கர் செக்ஷனா? நீங்க எக்கனாமிக்கலி நீங்க வீக்கர் செக்ஷனா? ஆசிரியர் வீரமணி தான் சொல்லுவாரு, உன் வறுமைக்கும் எங்க வறுமைக்கும் வித்தியாசம் இருக்குது. உன் வறுமை பருப்புக்கு நெய் இல்லையன்ற வறுமை, எங்களுடைய வறுமை வந்துட்டு குடிக்க கஞ்சி இல்லையன்ற வறுமைனாரு. இப்ப தெரியுதா வறுமை? நான் வறுமையை காணாதவன் இல்லைன்னு சொல்றாரு விஜய் அவர்களே. இதை புரிஞ்சுக்கங்க. வறுமையிலே இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு உலகத்திலே இல்லாத இருக்கிறதுக்கு. அவன் பருப்புக்கு நெய் இல்லைன்றத வறுமைன்னு சொல்லுவான். தொப்பை நல்லா முட்டிக்கிட்டு நிற்கும். எங்களுடைய வறுமை என்ன தெரியுமா? சோறு இல்லாத, வெள்ளை சோறு இல்லாத கூடு குடிக்கிற வறுமை. இந்த இடத்த தான் மாத்திரம். அதுக்காக தான் ரேஷன்ல ஃப்ரீ ரேஷன் சொல்றோம். அதனால தான் வீட்டு பிள்ளைங்க சாப்பிடாத வந்த காரணத்தினால தெரிஞ்சுக்கிட்டது தானே பண்ணாரு ஸ்டாலின். காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தை எங்க சாப்பிடுது. நீங்க வறுமையை உணர்றது வேற, ஸ்டாலின் உணர்ந்த இடம் வேற. புரியுதுங்களா ஸ்டாலின் யாருன்ட்டு? உங்களோட நான் இருந்திருக்கிறேன், ஸ்டாலினோட நான் பார்த்துருக்கிறேன். இதுதான் இங்க வித்தியாசம். பிராமணிசம் அதை பார்க்காது. இதே கேள்வி எங்க நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது.
இது வெங்கடரமணனுக்காக நான் சொல்ல வரேன், விஜய்க்காக சொல்ல வரல, வெங்கடரமணனுக்காக சொல்ல வரேன். இதே காலை உணவு திட்டத்தை ஏன் நாடு முழுவதும் பண்ணக்கூடாது? ஏழை எளிய மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, 82 கோடி பேருக்கு என்ன நம்ம ரேஷன் கார்டு கொடுக்குறோமே, ஏன் கொடுத்தா என்ன போச்சு? ஒரு 400 கோடி தானே செலவாகும். அதுக்கு உங்களுடைய சமூகத்தை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நோ ஃபண்ட். அதே அந்த இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு பிரதமரா, அப்ப என்ன வந்திருக்கோம்? ஸ்டாலின் இருந்து நிதியமைச்சரா, அப்ப இதே மாதிரி தங்கம் தென்னரசு மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு, என்ன சொல்லுவாரு? எஸ், we will subsidize. எல்லா மாநில அரசுகளும் அவங்க காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் 50% சப்சிடி தருவோம். ஏன்னா இந்த நாட்டு குழந்தைகள் பசியோடு படிக்க வருவதை நாங்கள் தடுக்க விரும்புகிறோம். ஐதாவுடைய திட்டம் அது. அதான் இப்ப தெரியுதுங்களா? ஸ்டாலின் யாரு, தங்கம் தென்னரசு யாரு, நிர்மலா சீதாராமன் யாரு, வெங்கடரமணன் யாரு, விஜய் புரிஞ்சுக்கங்க. இதுதான். அந்த வெங்கட்ரமணன் ஜோசப் விஜய் ஏத்துக்கிறாருல்ல? அதெல்லாம் கிடையாது. அவருடைய பட்டய கணக்காளர் அவர் கூடயே தான் இருந்தாரு. என்னுடைய இதுக்கெல்லாம் கூட அவர் தான் உதவுனார். நான் விஜய் சந்திக்க உதவுனது வெங்கட்ரமணன் தான். புரியுதுங்களா? எனக்கு வெங்கட்ரமணனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. நான் அது வேற. சோசியலி பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் நான் இப்போ அவர் எதிரியா நினைச்சலாம் பேசல, ஐடியாலஜிக்கலா நான் அவர் பேசுறேன். அவர் இல்லைன்னாரு இருக்குன்ற. அதனால தான் உங்களை விட அரசியல் அனுபவம் மிக்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு போடாத உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா எதுக்காக ஓட்டு போடுறாங்க? இது மட்டும் இல்ல வெங்கட்ரமணன் அவர்களே, 1984 மக்களவை தேர்தல் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தலை சிறந்த நாடாளுமன்றவாதி என்று கருதப்பட்ட இரா செடியனை நிறுத்துகிறது திமுக கூட்டணி. இரா செடியன் நிற்கிறாரு, ஜனதா தள் கேண்டிடேட்டா நிற்கிறாரு. அவருக்கு எதிராக ஒரு பழைய நடிகை வைஜெயந்தி பாலாவை காங்கிரஸ்காரன் நிறுத்தினான். இந்த காங்கிரஸ் துரோகம் இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்களே திமுக காரங்க. அன்னைக்கு அவங்க நிறுத்துறது வைஜெயந்தி பாலா பாலிய. நீங்க மயிலாப்பூர், மாம்பழம், தாம்பரம், குரம்பேட்டையில நீங்க எல்லாம் குத்தி தள்ளினீங்க. 58,000 ஓட்டுல அவங்க வந்துட்டு செடியனை தோற்கடிச்சாங்க. அடுத்த முறை வைஜெயந்தி பாலா நிக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி அருணாவை தோற்கடிக்கிறீங்க. படித்தவர்கள் தொகுதி அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி அருணா வந்து நின்னார். அவரும் படிச்சவர் தான். தோற்கடிச்சாங்களே. பிராமணிசம்னா என்னன்னு கேக்குறீங்களா? இதுதான் பிராமணிசம். புரியுதுங்களா? உங்களுக்கு போட்டான் பாருங்க. அவன் ஏன் போட்டான்? விஜய கையாளலாம். புரியுதா? தமிழிசை வேணாம், தமிழிசை நாடார் பொம்நாட்டி. இப்ப புரியுதுங்களா பிராமணிசம் என்னன்ட்டு? இப்ப ஏதோ ஒழிக்கணுன்றது தெரியுதுங்களா உங்களுக்கு? புஷியானது ஏன் எடுத்துக்கிட்டாங்க? ஆனா விஜய நம்ம வகைப்படுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கு போட்டுருவாங்க? கமல்ஹாசனுக்கு போட்டாங்க, அப்புறம் பிஜேபிக்கு போட்டாங்க. இது ஜெயலலிதாக்கும் போட்டிருக்காங்க தானே? ஜெயலலிதாக்கெல்லாம் நல்லவங்க கிழிக்கல. ஜெயலலிதா தோத்துருக்குது, அதெல்லாம் சும்மா போச்சு. ஜெயலலிதா வந்துட்டு பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, அது ஒன்றும் நடக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியுன்றது செல்வி ஜெயலலிதாவுக்கும் தெரியும். நாங்களும் அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகினவங்க. எங்களுக்கு ஜாதி முக்கியம் இல்லை. செல்வி ஜெயலலிதாவை நாங்க தூக்கி பிடிக்கல. ஆனா ஜெயலலிதாவுடைய செயலுக்கு பின்னாடி என்னை போன்றவர்கள் நான், ஐயா பொன்ராஜ் போன்றவரெல்லாம் நின்னோம். அது தெரியும். என்னைக்கே ஒரு சாட்சி இருக்குது. சசிகலா நடராஜன் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அதனால நாங்கெல்லாம் எப்படி பழகணும், எப்படி பண்ணோம், ஈழ பிரச்சனைக்கு எப்படி நின்னாங்க அப்படின்னு. நீங்க ஈழ பிரச்சனையில நிப்பாரா விஜய்? நிப்பாரா? பேசுவாரா? பொறுத்திருப்போம், பார்ப்போம். எனவே பிராமணிசம் அப்படின்றதுனா இல்லைன்னு சொல்லிடாதீங்க நீங்க. இல்ல, நேத்து கூட ஷானவாஸ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அந்த துறைக்கு யாராவது வந்து நல்லா இருந்திருக்கும். கடந்த காலங்கள்ல வந்து அன்பில் மகேஷ் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி செலியன் இருந்தாரு. அந்த மாதிரி யாராவது வந்திருக்கலாம், பிற்படுத்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு அமைச்சரா யாரை போடுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டருடைய ப்ரெரோகேட்டிவ். விஜய் அவரை சூஸ் பண்ணாரோ இல்லை விஜய் கிட்ட அவர் கேட்டாரோன்னு தெரியாது. விஜய் கொடுத்துட்டாரு. அதை பத்தி நான் விஜய் நான் குறை சொல்லலை. நான் இவரையும் குறை சொல்லலை. இவருடைய வியூ இந்த மாதிரி இருக்குது, மாத்திக்கங்க. தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க. சரி, ஜெயலலிதா ஒரு உதாரணம் சொல்றேன். இது கூட விஜய் அவர்களுக்கு நல்லா இருக்கும், முதல்வர் அவர்களுக்கு நல்லா இருக்கும். என்னன்னா, செல்வி ஜெயலலிதா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, 91 ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் சந்திச்சு பேசுறாங்க. சங்கராச்சாரியார் என்னன்னா, இந்து கோயில்கள் எதுக்கு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஸோ இந்து சமய அறநிலையத்துறையை ஒழிச்சிருங்க அப்படின்னாங்க. சரி, ஜெயலலிதா ஓகே நான் ஒழிச்சிடுறேன், முதல் கையெழுத்து அங்கே தான் போட போறேன் அப்படின்னாங்க. 91 ஜெயிச்சிட்டாங்க. ராஜீவ்காந்தி செத்து போயிட்டாரு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அனதாபாளையில் ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. இல்லை அது எதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோன்னு கேட்டாங்க. அப்ப சட்டத்துறை, தமிழக அரசனுடைய சட்டத்துறை செல்வி ஜெயலலிதா விளக்கியது, பக்தர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் நீதி கட்சி ஆட்சியின் போது
இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் இந்த கோயில் சொத்துக்கள் அதனுடைய அறங்காவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பிராமணர்களாலும் மற்றவர்களாகவும் சுரண்டப்பட்டது, அபகரிக்கப்பட்டது, ஆட்கொள்ளப்பட்டது. அதன் காரணமாக அதை தடுத்து நிறுத்தத்தான் அரசின் கட்டுப்பாட்டை பக்தர்கள் கோரி இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அப்படியே பார்த்தாங்க இந்த செக்ரட்டரிய. இதான காரணம்னு. ஆமா மேடம் அப்படின்னாங்க. அப்ப தேவையில்லைன்னாங்க. அன்னைக்கு தான் வந்துச்சு ஜெயலலிதாவுக்கும் சங்கராச்சாரிக்கும் முட்டல். அது தெரிஞ்சுக்கங்க. வரலாறு. வெங்கட்ரமணன் அவர்களே, நாங்கெல்லாம் அரசியல், நீங்க கிடையாது. நீங்க இது நாள் வரைக்கும் சினிமா, நேற்று வரைக்கும் சினிமா, இன்னைக்கு தான் நீங்க அரசியல். ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாடியும் இந்த நாட்டிற்கான வழிகாட்டுதலை வழங்கிய இடம் தமிழ்நாடு. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னோம்னா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சமூக அரசியல் இயக்கம் இருந்திருக்குது. சும்மா நீங்க அப்படி அதெல்லாம் போச்சு. இந்த மாதிரி சொன்னார் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலயும். யாரு? ஆர் எம் வீரப்பன் சொன்னாரு, இதுக்கு மேல பிராமண எதிர்ப்பெல்லாம் இங்க வேலை செய்யாது, கடவுள் மரபுல வேலை செய்யாதுன்னு. அவர் தான் இல்லை, இது இருக்குது. இன்னைக்கு தீகா இருக்குது, இன்னைக்கும் தீகா வழிகாட்டும், இன்னைக்கும் வீரமணி இருக்கிறாரு, இன்னைக்கும் அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன் இருக்கிறாரு, ஐயா ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, ஐயா விடுதலை ராசேந்திரன் இருக்காரு, இன்னும் ஏராளமான தொண்டர்கள் இருக்காங்க. இவங்க அனைத்து பேருக்கும் ஒண்ணுதான் குறி, பதவி இல்லை. அவங்களுக்கு என்ன குறி? தமிழர் சமூகம். அதான் சொன்னார் ஐயா தந்தை பெரியாருடைய முழக்கத்தை நாங்க போடுவோம். தமிழா தமிழா, கடவுளை மற மனிதனை நினைனாங்க. புரியுதுங்களா? நாங்கெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு கிளாஸ். நான் கடவுளையும் நம்புறேன், மனிதனையும் நம்புறேன். அது வேற கதை. நம்ம இந்த ஆன்டி பிராமணிசம் இங்க நீர்த்து போச்சுன்னு சொல்ற போது விஜய் ஆதரிக்கக்கூடிய அளவரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல விஜயை பார்க்கக்கூடிய வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அளவரும் சாதியை கடந்து வாக்குகளை பெற்றிருக்காரு, சாதியை பார்த்து ஒரு கேண்டிடேட்டுக்கு இங்க யாரும் வாக்கு செலுத்தல. சாதியை கடந்தெல்லாம் விஜய் வாக்குகளை வரல, பிகிலுக்கு விழுந்துருக்குது ஓட்டு. இப்படிதான். நல்லா நீங்க புரிஞ்சுங்க. விஜய் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்றது வந்துட்டு நீங்க முதல்வர், அவ்வளவுதான். விடுங்க, நான் மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். இது ஏன்னா வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விடயத்துல இன்னைக்கு நேரத்துல இல்லை, நான் தான் உங்களுக்கே இந்த புத்தகத்தை கொடுத்தேனே விஜய், நீங்களே இதை தானே எடுத்தீங்க. ஏன் விஜய் அவர்களே, நீங்க தானே சொன்னீங்க அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல, இந்த நாட்டில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடத்தப்பட வேண்டும், அது நேர்மையாக நடத்தப்பட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும் அப்படின்றத சொன்னது விஜய் தான். தெரியுமா உங்களுக்கு? நான் விஜய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சொல்லிட்டாரு. விஜய் கிட்ட அந்த புத்தகமும் இருக்குது. வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சின்னு புத்தகம் இருக்குது. சும்மா எல்லாம் எழுதிடல எதையுமே. அதனால அப்படி ஜாதி கடந்து ஓட்டு போட்டாங்க. விஜய் எல்லா இடத்துலையும் நிறுத்தினாரு. விஜய் வேட்பாளர் கிடைக்கல, யார் வேணாலும் எங்க வேணாலும் நிறுத்தினாரு, யார் வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு போட்டாங்க. எல்லாம் பிகிலுக்கு ஓட்டு விழுந்துச்சு, பிகிலுக்கு ஓட்டு விழுந்துச்சு. பிகிலுக்கு ஓட்டு போட்டாங்களா? பிகிலுக்கு ஓட்டு விழுந்துச்சு. அவ்வளவுதான் விஷயம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.